ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அருமையான மாலைவேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் இந்த ஆராதனை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த ஆராதனை கர்த்தாவே முழுவதுமாக ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. தேவன் தாமே ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடு இருந்து வழி நடத்துகிறார். அப்பா பிதாவே ஒரு வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. பேசுகிற போதுகளோடு தண்ணீரும் ராஜா. ஒரு வார்த்தைகள் மூலியமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறது மட்டுமல்லாமல் ராஜா அதன்படி நடக்கும்படியாக ஆண்டவரே ஒரு வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தைக்கு கர்த்தாவே உயிர் பெற்று இருந்து ராஜா பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவே நீர் அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் காரியங்கள் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் மாற வேண்டும் ராஜா. ஏனோ தனமாக இல்லாதபடி ஆண்டவரே அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கத்தக்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு வருகிற போதுகிற கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உச்சத்தலையிலிருந்து உள்ள கால்வரை மாட்டோம் மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. மகனை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. நிறைய ஆண்டவரே மகன் மூலமாக அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் உள்ளத்தில் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உறவுகள் கர்த்தாவை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ராஜா. உள்ளான உறவுகள் ஆண்டவரே புதுப்பிக்கும்படியாக அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஒரு வார்த்தைகள் மூலியமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தொட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தினால் நிரம்பி அப்பா பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஒரு கிருபை கர்த்தாவே அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே விரும்பியாக செல்லாதபடி அப்பா வார்த்தை கொண்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே முதல் வேதத்தை இன்னும் தியானிக்கும்படியாக அசைவாடும்படியாக செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே நீர் ஆண்டவரே உயிருள்ள தேவனாக இருக்கிறீர் ராஜா. பிள்ளைகள் மத்தியில் பேசுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. இப்படியாக ஆண்டவரே நீர் அப்பா அந்த வேதத்தின் மூலமாக பேசும் ஒரு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே முற்றிலுமாக முதல் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிய வரை ஆண்டவரே நீர் அப்பா இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ராஜா. வர்ஷிப் நடத்துகிற வீரம் கர்த்தாவே முதல் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே பாடல்கள் மூலியமாக நீர் பேசும் ஆண்டவரே. பாடல்கள் மூலியமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வர்ஷிப் நடத்துகிற போதுகிற முதல் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அபிஷேகத்தினால் நிரப்பும் வல்லமையினால் நிரப்பும் அக்னியினால் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தேடி வருகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகள் மத்தியில் நீர் வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. துதிகள் மத்தியில் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு உள்ளத்தை தொடு போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே மனுவேலை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இசை வாசிக்கிற மகனை ஆசீர்வதியும் சகோதரனை கர்த்தாவே உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இணைந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே உமது ஊழியத்தில் பயன்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது ஊழியத்தில் கர்த்தாவே பிள்ளைகளை நிறுத்தி ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் மகா பெரியவராக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. அவர்கள் வாசிக்கிற ஒவ்வொரு இசை காரியங்கள் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே ஆவியினால் நிரப்பி அப்பா பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தினால் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதியும் அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாக செபிக்கிறோம். தேவேலையிலும் கூட கர்த்தாவே ஆராதனை கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. ஆவியினால் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை கர்த்தாவே பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் பொழுது ராஜா நீர் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கை மாறும்படியாக அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே
தேவையில்லாத காரியங்கள் எடுத்து போடும்படியாக அப்பா நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இப்படியாக அப்பா உமது வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீர் பேச போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக ஆண்டவரே நீர் அப்பா இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடியும் வரை கர்த்தாவை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நீரை காத்துக்கொள்ளும் சுவாமி. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை அப்பா நற்கரணை ஆராதனையாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே இந்த நற்கரணை ஆராதனை அப்பா நீர் ஆசீர்வதியும். இந்த நற்கனை பங்குபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உமது ரத்தத்தினால் கர்த்தாவே எங்களை கழுவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக அப்பா உமது சிலுவை சுமந்து ராஜா உமது ரத்தத்தை சிந்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரத்தத்தினால் எங்களை மூடிக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவரே நீர் பலியாகி கர்த்தாவே உமது ரத்தத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்து ராஜா இப்படியாக வானம் பண்ணும்படியாக ஆண்டவரே நீர் எங்கள் பாவங்களை கழுவும்படியாக ராஜா நீர் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நற்கனா ஆராதனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ரத்தம் தாமே ஆண்டவரே இந்த ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். எங்கள் பாவ குற்றங்களை எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே பரிசுத்தமான ரத்தங்கள் கர்த்தாவே எங்கள் பாதைகள் கர்த்தாவே வழிநடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த ஆராதனை ஆண்டவரே அப்பா நற்கரணை ஆராதனை விசேஷமாக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்துகிற தேவனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கியிரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே முற்றிலுமாக உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிய வரை ஆண்டவரே எங்களோடு இருந்து சுவாமி எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். பேசுகிற தாசனை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிரசங்கம் மூலியமாக ஆண்டவரே இன்னும் அநேக காரியங்கள் எங்களோடு பேசி எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நீதி நிறைந்தவர் அவராக இருக்கிறார். நம்மளுடைய எல்லா பாவங்களை பலவீனங்களை அவர் சிலுவிலே சுமந்து நம்மை மீட்டுக் கொண்டவர் அவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்மை மீட்டெடுத்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான வாழ்க்கையில இந்த பரிசுத்த அழைப்புல நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சற்று நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவத்தெல்லாம் நாம் கழுவி மன்னிப்போமாக. Our God is a God of glory. Is a God of righteous. God has redeemed us from our sinful life. And God has given us a calling of holy calling. My dear beloved brothers and sisters in Christ, let us search our heart. Let us recall our life, our act, our behavior, and confess our weaknesses, our sins to Christ Jesus. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தமான தேவன் நீர் ஆண்டவரே, நீ நீதி நிறைந்த தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிற எங்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தயவாய் கழுவி மன்னித்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே இந்த காலை வேளையில் கூட எங்க வாழ்க்கையை மறுபடியுமாக ஆராய்ந்து அறியத்தக்க கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு பாவங்கள் குறைகள் குற்றங்களை தேவன் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை மீட்டுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையை எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது மூலமாகவும் மறுபடியும் எங்களை மீட்டுக் கொள்வது மூலமாக தேவன் காண்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே இந்த காலை வேளையில் கூட எங்களுடைய இருதய கதவுகளால் திறந்து நீ ஒருவரை ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. தொடர்ந்து இந்த பரிசுத்த பாதையில நீதியின் பாதையில
ஆவியானவருடைய வழிநடத்தப்படுகிற வாழ்க்கையில் நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. Father, we thank you, we praise you, Lord. Lord, thank you for giving us one more chance to come back to you, to your feet, Master Lord Jesus. Lord, we have confessed our sins, our weaknesses unto you, Lord. Jesus, kindly forgive us, Lord Jesus. Lord Jesus, you please cleanse all of us, Master. Lord, you please give us a new life, Master Lord Jesus. Especially a special power to remain in this new life, Lord Jesus. And Father, we also pray, Lord, you please open our eyes and see how we should behave in this world, Master Lord Jesus. How we should conduct ourselves before others, Lord Jesus. Father, we would like to surrender ourselves. We would like to commit our mind, our heart, Lord Jesus. Lord, you as God, you please take care of our life, Master Jesus. And Lord Jesus, you please take us on the path of righteousness, Lord. Father, we would like to surrender ourselves unto you, Master. Lord, we would like to commit everything unto you. Lord, you bless us, Master. எங்கள் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மனிதர்கள்
ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த 2020ஆம் ஆண்டில கர்த்தாவே கடந்த 6 மாதமாக எங்களை வழிநடத்தி வந்த எபினேசரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருந்த இம்மானுவேல் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் உங்களோட விசேஷத்தை கரம் எங்களோடு தங்கியிருந்ததுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. மகிமை தேவனே உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் சுவாமி. வாட்சியம் நிறைந்த தேவனே உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் ராஜாவே. நீ நல்லவர் வல்லவர் அப்பா. நீ வாக்கு மாறாத தேவன் நீதான் ஆண்டவரே. ஓ ஹalleluya விகாலமலா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவே நீ ஆண்டவர் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. சுவாமி கடந்த வாரம் எங்களை கண்மணி போல காத்து எங்களை வழிநடத்தி வழிபடுத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. உங்களுடைய மகிமையான கருணை எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக அப்பா. இந்த ஆராதனை கர்த்தா விசேஷமாக எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை புதிய வாரத்தை கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ மகிமைய தேவ நீராக இருக்கிற அப்பா. நீ மாற்றம் நிறைந்த தேவ நீராக இருக்கிற சுவாமி. சுவாமி இந்த மாலை வேளையில இந்த காலை வேளையில கூட சுவாமி விசேஷமாக ராஜாவே இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த நற்கன ஆராதனை ஆண்டவர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ராஜாவே. நீ ஒருவரை ஆண்டவர் என்று சொல்லி முற்றுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் நீராக இருக்கிறேன் கர்த்தர். தொடர்ந்து இந்த ஆராதனைகளை புதுப்பித்து தேவன் நடத்துங்க அப்பா. எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை ஊற்றுங்க. அனல் ஊற்றி எரிய விடுபடி ஜெபிக்கிறோம் அப்பா. தாழ்த்துகிறோம் ராஜாவே. சுவாமி நாங்கள் சிறுக வேண்டும், நீ பெருக வேண்டும். நாங்கள் தாழ்த்தப்பட நீ உயர்த்தப்பட வேண்டும் அப்பா. இந்த ஆராதனை தேவ வல்லமை தேவனுடைய கடமைகளோடு இருக்கும்படி அவரது இயேசுவின் நாமத்தில் எங்களோடு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த நேரத்தில் கூட நாம் நின்ற வண்ணமாக நாம் அனைவரும் துதி தொழுகைக்குள்ளே நாம் கடந்து செல்வோமாக. ஆண்டவரை துதிப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். கட்டத்தாமே இந்த துதி நேரத்தை ஆண்டவர் நம்மை வழி நடத்த ஒரு விஷயம் நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையும் கிருபையும் இரக்கமும் தயவும் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. ஒரு புதிய மாதத்தில் எங்களை வழிநடத்தி செல்வதற்காய் நன்றி. நாளையும் நாங்கள் ஆண்டவரே ஒரு மனமாக நாங்கள் உங்களை துதிக்கும் பொழுது நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், உங்களுடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நாங்கள் இந்த துதி நேரத்தை சுவாமி நாங்கள் ஆரம்பித்த ஆண்டவரே, இதோ உமக்கு மகிமையாக ஆண்டவரே இந்த துதி நேரத்தை நாங்கள் செலுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த துதி நேரத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாருங்கள் தேவஜனமே, நாம் நின்றவனமாக நாம் பாடல்களுக்குள் புதிய பாடல்களுக்கும் கடந்து செல்வோம். முதல் பாடலாக இந்த கண்மனையானவரே என்ற அந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Amen.
தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தேவன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் நின்று இப்படியாக உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே இது எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பது எத்தனை ஒரு சந்தோஷமான, எத்தனை ஒரு இன்பமான ஒரு காரியம் ஆண்டவரே. அப்பா நீர் துதிகளுக்கு பயப்படுகிற தேவன் ஆண்டவரே. துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜா நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா அற்புதமான காரியங்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பங்கு பெற செய்ததுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே உரியவர் அப்பா. கர்த்தாவே நீர் எல்லா கனத்துக்கும் உரியவர் ஆண்டவரே. உம்முடைய கனத்து ஒரு கனத்தை சுவாமி ராஜா வேற யாருக்கும் ராஜா நாங்கள் செலுத்தாதபடிக்கு ஒருவருக்கே ஆண்டவரை எல்லா கனத்தையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் நீ ரட்சித்த ஆண்டவரே. இதையாக எங்களுடைய நடத்துவதற்காக நன்றி. வேலையிலும் நாம் ஜெப சிந்தியோடு கூட எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே என்ற இந்த பாடலை மாட்சிமை நிறைந்தவரே
போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே, இதோ சுவாமி, எங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே தியாகம் செய்தீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை வழி நடத்த நல்ல தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே எங்களை ஆதரிக்க நல்ல தேவனாய் இருக்கிறீர். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதித்து உம்முடைய நாமத்தை போற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. மறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இதோ ராஜா, எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் மோடி பேச ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை உம் கரத்திலே வைக்க ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும், உடைய இரக்கம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை கர்த்தாவே ராஜா ஆளுகிறவர்களுக்கு ஆண்டவரே, நீர் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆளுகை செய்யும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, விசேஷமாக தொடர்ந்து கூட மாநாட்டுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய மாநாட்டில் தலைவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் அந்த குழுவுக்காய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜா, அவர்கள் எடுக்கும் திட்டங்கள், தீர்மானங்கள் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வந்து ஆண்டவரே, அந்த எங்களிடத்தில் வந்து சேர உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா போதர்களுக்காய் கூட இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா போதர்களையும் உடைய கரத்திலே வைக்கிறேன் ஆண்டவரே. ஒரு மனமாக நாங்கள் போதர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்யும் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே ஆண்டவரே, சுவாமி ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே, அவர்கள் செய்யும் இந்த ஊழியங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரியான ஆண்டவரே, சரியான நேரத்தில் ஆண்டவரே, இதோ எங்களுடைய ஜனங்களுக்கு இது போய் சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய சபை ஜனங்கள், தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொள்ளும்படியாக கூட உதவி செய்ய நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமான நாளிலும் கூட கர்த்தாவே ராஜா, உடைய சபை மக்களுக்காக உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்களை இதுவரை நீர் வழி நடத்துவதற்காய் நன்றி. இந்த லாக்டவுன் காலத்திலும் ஆண்டவரே, நீ சிறப்பாக நீ வைத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை காத்துக் கொண்டு வருவதற்காய் நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, TNC சிங்கப்பட்டறை திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக கூட இந்த வேலையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொலக்கட்டியில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூலியில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜா, இந்த நேரத்திலேயும் யார் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவரே, அவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தினால் தாங்கிக் கொள்ளும். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே, சகோதரர் குமரேசன், யோகேஸ்வரி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். விசேஷமாக ஆண்டவரே, குழந்தை ஜீரன் சாமுவேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த குழந்தை கர்த்தாவே நீர் கொடுத்தது ஆண்டவரே. உடைய கரத்தினால் தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. அவ்வளவு மருத்துவர்கள் இருந்தாலும் நீர் பெரிய மருத்துவர் ஆண்டவரே. சுகம் கொடுக்கும் வல்லமை உம்மிடத்திலே உண்டு ஆண்டவரே. உடைய கரத்தினால் தாங்கிக் கொள்ளும். குழந்தைக்கு சுகத்தை தாரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தொடர்ந்து கூட நற்கருணை ஆராதனைக்காய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு இந்த நற்கருணை ஆராதனையை கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. போதகர் கொண்டு வரும் செய்திக்காய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அது எங்கள் இருதயத்திலே நின்று ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளோடு பேசிட்டோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய சமூகத்திலே கூட மீண்டுமாக உதவி செய்ய ஆண்டவரே. உடைய சபைகள் அதிக சீக்கிரத்தில் திறந்து ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக ஆராதிக்க ஆண்டவரே, இதோ நீர் வழிவகுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அதற்குரிய ஏற்பாடு செய்யும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக LCC குழுவினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஒவ்வொரு தலைவர்களையும் உடைய கருத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுவாமி ராஜா ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஜெபத்தை கேட்டு நீர் அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்காய். நன்றி கர்த்தாவே. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருங்கள் தேவஜனமே, நாம் எழுந்திருந்து கர்த்தர் ஜெபத்தில் நாம் ஒருமனப்படுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். இந்த நேரத்துல கூட இந்த ஜூலை மாதத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் நீங்கள் யாரும் இருப்பீர்கள், தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள், those are celebrating birthday and wedding anniversary in the month of July, can you please stand? I would like to pray and bless you in the name of Christ Jesus. Let us pray. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த மாதத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரித்துக் கொண்டிருக்கிற அனுசரிக்க போகிற இந்த அன்பான பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உடைய கிருபையும் தயவும் இந்த பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உடைய மகிமையான கரத்தினாலே மூடிக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுல புதிய காரியத்தை செய்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இவருடைய உள்ளான வாழ்க்கையில புதிய காரியத்தில வழி நடத்தி பலப்படுத்தி ஆவின் அபிஷேகத்தை ஊற்றி இந்த புதிய ஆண்டுல புதிய வித்தியாசமான காரியத்தில கொண்டு செல்லும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் மற்றும் ஆண்டவரே இவருடைய இல்லற வாழ்க்கையிலும் தேவ கிருபை தேவ தயவு கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரை நடத்துவீராக. ஆசீர்வதிங்க ராஜாவே. உம்முடைய தேவ அன்போடு கர்த்தாவே இல்லற வாழ்க்கையிலே வழி நடத்தப்பட கர்த்தர் வழி நடத்தி உயர்த்தினேன். இவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறப்பா. இவர் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தேவ ஒளி தேவ மகிமை தொடர் மக்களை வல்லமையாய் பற்றி எறிவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தமிழ் மெதடிஸ்ட் திருச்சபை சுங்கப்பட்டாணி சார்பாகவும் உக்ரான குழு சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமான இரண்டாவது காரியமாக, இந்த லாக்டவுனுக்கு பிறகு நம்முடைய சபைகளில் இருக்கிற மாணவர்கள் படிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக Form 5, Form 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும். விசேஷமாக இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார்கள். தேவ பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய சபைகளில் இருக்கிறதான ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களும் இப்படியாக மறுபடியும் பள்ளிக்கூடங்களுக்கு வேலை நிமித்தம் சென்றிருக்கிறார்கள். தேவ கரன், தேவ பலன், தேவ பாதுகாப்பு இவர்களோடு இருக்க நாம் இவர்களுக்காகவும் இந்த விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை Form 5, Form 6 ஸ்டூடெண்ட் மாணவர்கள் பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றால், ஆசிரியர்கள் பெயர் தெரிந்திருக்கும் என்றால் நீங்கள் பெயர்களை சொல்லி நீங்கள் சொல்லலாம். அது மாத்திரமல்லாமல் அன்பான தேவ ஜனங்களே, இந்த கிண்டர்கார்டன் மாணவர்கள் 6 வயசு உள்ள மாணவர்களும் இவர்களும் ஒரு சில கிண்டர்கார்டன் திறந்துட்டாங்க. அவங்களும் பிள்ளைகளும் போகிறார்கள். அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போமாக. பாருங்கள், நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த கிண்டர்கார்டன் மாணவர்கள் Form 5, Form 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காகவும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கிருபை தயவு இந்த பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த லாக்டவுனுக்கு பிறகு மறுபடியும் இந்த பிள்ளைகள் கல்வி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக
பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பாதுகாப்பு இருக்கட்டும். கடந்த 3 மாதமாக ராஜாவே படிக்காமல் இவர்கள் மறுபடியும் சென்றிருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன். அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு நோயும் அப்பா இந்த கொரோனா வைரஸ் எந்த ரீதியிலும் இந்த பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு நடத்துகிறார்கள். இவர்களை ஆசீர்வதியும் ராஜாவே, இவர்களை வழி நடத்தும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க. போக்கில் வந்து தங்கியிருக்க ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த SPM பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது கூட பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுத்து நடத்துங்க. இவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இவர்களின் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, வாருங்கள் இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் வேத வாசிப்புக்கு எழுந்து நிற்போமாக. Congregation, please stand for the Bible reading. இன்றைய சத்தியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 13. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்கின்றேன். இது தேவனுடைய திருவசனம். அவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து போதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, நாம் தெய்வ வார்த்தையை கேட்காதற்கு முன்பதாக வாருங்கள் நம் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோமாக. Let us pray. அன்புள்ள தேவனே, இந்த நாளிலே கூட மறுபடியும் உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் எங்களுடைய இருதய கதவுகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் திறந்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் பாயிற்றும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பாயத்தக்க கர்த்தர் நீ கிருபை அளிப்பீராக. தேவன் தாமே என்னை சிறுப்பு நாம் மறைத்துக் கொண்டு தேவன் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, I would like to commit this time of sermon unto your hand, Lord. Lord, you as a God, Lord, you continue minister in our midst, nourish our inner life through your living word, Master Lord Jesus. Father, you kindly hide me behind your cross, and Lord, you please reveal yourself to all of us, Master. Let your truth set us free. In Jesus' name I pray. Amen. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உறவு என்ற தலைப்புல ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விருக்கிறேன். Today I would like to preach from 2 Corinthians chapter 6 entitled Relationship. Friends, as I begin the sermon, I would like to give you the definition for relationship. Relationship is the way in which two people or groups behave towards each other or deal with each other. பிரியமானவர்களே, இந்த பிரசங்கத்துக்கு ஆரம்பமாக இந்த உறவு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். உறவு என்பது 2 பேருக்கு அல்லது ஒரு குழுவினர் மத்தியில அவர்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர் நடந்து கொள்ள வேண்டும், ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய நடத்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்கு பொருள்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுலானவர் கொரிந்து திருச்சபையை குறித்து எழுதியிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு தனக்கும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும் உள்ள உறவை குறித்து அவர் பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பவுலானவர் அவர் எப்படி தான் இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளோடு வைத்திருந்த உறவை எப்படி கட்டினார், எப்படிப்பட்ட உறவை வைத்துக் கொண்டார், அந்த உறவை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் விசுவாசிக்கிறேன்
ஆண்டவர் நம்மோடு இன்று நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவை எப்படி பலப்படுத்த முடியும், எப்படி கட்ட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 2 Corinthians chapter 6 verse 13, it talks about the relationship between Paul and the believers in the town of Corinth. Paul is expressing here how he has established his relationship with them and what are the principles or how he has maintained his relationship with his people and what he has done to maintain his relationship. Today we are going to meditate on these 3 areas, and I believe through this text God will speak to us about our relationship with others. Can someone please read 2 Corinthians chapter 6 verse 13? பிரியமலை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறீர்களா? ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாயிருங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். அன்பான தேவஜனங்களே, இந்த பகுதியில பார்க்கும் பொழுது முதலாவது காரியமாக பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், உறவை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். Firstly, we are going to meditate, we are going to study what Paul is talking about the relationship. பவுல் உறவை குறித்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமாக. பிரியமான தேவஜனங்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பவுல் அடியானவர் அவர் இந்த இடத்துல ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். Paul is using a concept to reveal his relationship among the believers in the town of Corinth. It is a concept of father and child. இந்த இடத்துல அவர் என்ன ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறார் என்றால் அப்பா பிள்ளை என்ற ஒரு கான்செப்டை அவர் இந்த இடத்துல பயன்படுத்துகிறத பார்க்கலாம். இந்த கான்செப்ட் மூலமாக பிரியமான தேவஜனங்களே, பவுலடியானவர் அவர் இந்த கொரிந்து பட்டணத்தில் வைத்திருக்கிறதான அன்பை குறித்து இந்த கொரிந்து பட்டணத்தின் மேல வைத்திருக்கிறதான உறவை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அப்படி என்றால் இந்த இடத்துல பவுலானவர் அந்த விசுவாசிகளோடு வைத்திருக்கிறதான ஒரு உண்மையான உறவை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். Through this concept, Paul is expressing his sincere in his relationship with the Christians in Corinth. அந்த கொரிந்து பட்டணத்தில் விசுவாசிகளோடு அவர் ஒரு உண்மையான ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒரு வசனத்தை இந்த இடத்துல வாசிக்க ஆசைப்படுகிறேன். I would like to read a verse here to explain this point. 2 Corinthians chapter 1 verse 12. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கவனமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கும் சொல்லும் சாட்சியை எங்கள் புகழ்ச்சியாக இருக்கிறது. பிரியமான இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலானவர் இந்த ஜனங்களோடு அவர் வைத்திருக்கிற இந்த உறவை குறித்து அதிகமாக அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி ஆண்டவருக்குள்ள உண்மையாய் இந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் தன்னுடைய நடத்தையை காண்பித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு உண்மையான ஒரு அன்பை ஒரு உறவை குறித்து இந்த இடத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். Through this verse, Paul is expressing about his godly sincerity refers to God as his resource. That means he had a good relationship with his people through the relationship of his father. பிதாவோடு வைத்திருக்கிறதான பிதாவை குறித்து பேசுகிறதான உறவின் குறித்ததான இந்த ஒரு உறவை குறித்து இந்த இடத்துல அவர் போட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவஜனங்களே, அப்ப தேவனிடத்துல இருக்கிறதான உறவை
மையமாக வைத்து ஆண்டவரோடு எப்படி உறவு வைத்திருக்கிறாரோ, கடவுளுக்குள்ள எப்படி தன்னோடு உறவு வைத்திருக்கிறாரோ, அதே போல அன்பான தேவ ஜனங்களே, இந்த ஜனங்கள் மத்தியிலும் அவர் ஒரு உண்மையான உறவை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அன்பான தேவ ஜனங்களே. அப்ப ஒரு உண்மையான உறவு, ஒரு உண்மையான உறவை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நம்மை பார்த்து கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி, நாம் இன்று மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவுல எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம்? I would like to throw a question to all of you, including myself. Let us reflect on our relationship with others. How sincere we are today. How sincere we are today. Paul had a sincere relationship with his people due to his sincere relationship with his father. He had the same sincerity to the Christians in Corinth. Let us ask ourselves, how about our sincerity on our relationship with others? எவ்வளவு உண்மையா இருக்கிறோங்க? பிரியமான, இன்னைக்கு உறவு நெருக்கமா இருக்க வேண்டும் என்றால், நாம் மற்றவரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்துல நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்றால், நம்ம முதலாவது காரியமாக நம்மளுடைய உறவுல நாம் உண்மைத்துவமாக காணப்பட வேண்டும். நாம் உண்மைத்துவமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, மற்றவர்களிடத்துல நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படியாக ஒரு காரியம் உறவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். Now I would like to read a quote which talks about relationship. Don't wait for the right person to come into your life. Make yourself the right person to make into someone else's life. இன்னைக்கு இந்த காரியம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையில உறவு வைக்கிறதுக்காக வர வேண்டும் என்று சொல்லி நாம் காத்திருக்க வேண்டாம். ஆனால் நாம் மற்றவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள, மற்றொரு வாழ்க்கையில நாம் உறவு வைத்துக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க பிரியமான தேவ ஜனங்களே, நாம் மற்றவரோடு வைத்திருக்கிற இந்த உறவுல நாம் முதலாவது காரியத்தை எடுத்து வைப்போமாக. As we, as the children of God, as the followers of God, let us take the first step to have a good relationship with others, especially to have a sincere relationship with others. Let us take the first step and let us make the movement. நாம் முதலாவது அன்பான தேவ ஜனங்களே முதல் படியை எடுத்து வைத்து நாம் இந்த உறவை பலப்படுத்த, இந்த உறவை நாம் கட்டுவோமாக. Let us the first step come from us. அந்த முதல் காரியமானது, முதல் அடியானது நம்ம கிட்ட இருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கட்டும் அன்பான தேவ ஜனங்களே. அப்ப பவுல் இந்த இடத்துல பாருங்க, இந்த கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகளோடு உறவு வச்சிருக்கிறதுக்கு காரணம் உண்மையான உறவுங்க. உண்மையான உறவு. இன்னைக்கு நம்ம மற்றவங்க மேல வைத்திருக்கிற உறவு உண்மையான உறவாக இருக்க வேண்டும். உண்மையான உறவு வைத்துக் கொள்ளுங்க. ஏமாத்தாத கூடாது, மற்றவங்களை ஏமாத்த கூடாது, நம்மளும் நம்மளை ஏமாத்திக் கொள்ள கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு வாயில ஒன்று சொல்லிக்கிட்டு செயல ஒன்று காட்டக்கூடாது. We shouldn't act before others. God not called us to act before others. God called us to be sincere before others. கடவுள் இன்னைக்கு நம்மள மற்றவங்க முழுவதும் நடிக்கிறதுக்கு அழைக்கல. ஆண்டவர் இன்னைக்கு நம்மள உண்மைத்துவமா மற்றவங்க இருக்க சொல்றார். இந்த உண்மைத்துவம் இருக்கும் பொழுது பிரியமான தேவ ஜனங்களே உறவு பலப்படுத்தப்படும். Be honest, be sincere. Be sincere on your relationship with others. Let me read a verse. Romans chapter 14 verse 19. ரோமர் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அழைத்தவைகளையும்
அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். இன்னைக்கு நம்ம இந்த உறவுல நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு உண்மையான உறவை நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கும் பொழுது நமக்குள்ள சமாதானம் இருக்கும், நமக்குள்ள பக்தி விருத்தி இருக்குங்க. உண்மையை நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உறவை கட்டுகிறவர் அவராக இருக்கிறார். When we are sincere on our relationship with others, God will establish the relationship. And I believe through this we can break the bondage of disunity. We can break the bondage of bitterness, anger. இந்த உண்மையான உறவின் மூலமாக பிரியமானவர்களே, நாம் பிரிவினை என்ற கட்டை உடைக்க முடியும். இந்த உண்மையான அன்பின் மூலமாய் பிரியமான தேவஜனங்களே, நாம் கசப்பில் இருந்து வெளியாக முடியும், கோபத்திலிருந்து வெளியாக முடியும். உண்மையான உறவை காண்பீங்கள், உங்களுடைய உறவுல உண்மைத்துவத்தை காண்பீங்கள். முதலாவது காரியம். இரண்டாவது காரியமாக 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் நண்படி போவோமாக. ஆதலால் கர்த்தருக்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பார்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியமா இந்த இடத்துல பாருங்க, பவுல் இந்த உறவு என்ற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்துல பேசினார். எப்படி பிள்ளைகள் என்ற ஒரு வார்த்தையை வைத்து பேசினார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இரண்டாவது காரியமாக பவுல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவஜனங்களே, பவுலானவர் இந்த பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக பார்க்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகளாக பார்க்கிறார். Paul is addressing the Christian in Corinth as a spiritual children because they are the followers of Christ Jesus, and Paul also is a follower of Christ Jesus. பவுலும் அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறவர்களாக இருக்கிறதுனால பவுல் இந்த இடத்துல இவர்களை எப்படி பார்க்கிறார் என்றால் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிள்ளைகளாக பவுல் இந்த இடத்துல பார்க்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில இந்த பிள்ளைகளை பார்க்கிறதுனால, ஆவிக்குரிய கோணத்துல இந்த பிள்ளைகளை பார்க்கிறதுனால பவுல் இந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படி உறவை கட்ட முடியும், எப்படி உறவை கட்ட முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறார். அடிப்படையில் பார்க்கும் பொழுது பவுல் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். To explain my second point, I would like to read a verse from 1 Corinthians chapter 4 verse 14. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Let me read in English also. 1 Corinthians chapter 4 verse 14. I'm not writing this to shame you, but to warn you as my dear children. Friends, there are two key words in this verse. The first word is shame. The second word is warn. There is a difference between shame and warn. The word shame is discouraging or demoting a person, but the word warn is helping a person to building them. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல எழுதியிருக்கிறது. ஒன்று வெட்கப்படுத்தும்படிக்கு, இரண்டாவது வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது புத்தி சொல்கிறேன். வெட்கப்படுத்துகிறது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை பிரியமானவர்களே நாம் தலைக்குறமாக வழி நடத்துகிறது. ஒரு மனுஷனை என்ன பண்றதுன்னா அவனை தட்டி புறக்கணிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இரண்டாவது வார்த்தையானது பிரியமான இந்த இடத்துல பார்க்கலாம், புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்லுகிறேன் சொல்லி பார்க்கும்போது அந்த மனுஷனை உற்சாகப்படுத்தி அந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி அவனை
அவனுடைய பலவீனத்திலிருந்து தட்டி எழுப்பி கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் அன்பான தேவ ஜனங்களே. அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பவுல் இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து இந்த பிள்ளைகளை எப்படி வழிநடத்தி கொண்டு வருகிறார், இந்த பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட விசுவாசிகளை பவுலடியானவர் வார்த்தைகளை கொண்டு அவர்களை பலப்படுத்துகிறார், தேவ வசனத்தை கொண்டு அவர் பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு ஊழியத்துல 3 தடவை அவர் தன்னுடைய இந்த கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகளுக்கு ஊழியம் செய்தார். 3 தடவை, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை. Paul has ministered to the Christian in Corinth 3 times. Not first, not once or twice, 3 times. He ministered. He has the passion to build the believers in the town of Corinth. So, he decided to follow up with them. He decided to encourage them, to build them in Christ Jesus and not to put them on shame. Even though he had a tough time with them, he was not discouraged himself. He was motivated himself by the grace of God, and he has moved forward. He has moved forward to build them, not to put them on shame. So this act of Paul has helped him to build his relationship with the believers in Corinth. பிரியமான இந்த இடத்துல பாருங்க, பவுல் 3 தடவை இந்த கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செஞ்சிருக்கிறார். இந்த 3 தடவை பார்க்கும்போது அவருக்கு சவால்கள் இருந்த போதிலும் கர்த்தருடைய கிருபையினாலே இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தன்னை உற்சாகப்படுத்தி முன்னுக்கு போனார். இந்த காரியம் என்ன செய்துன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த விசுவாசிகளோடு, இந்த கொரிந்து பட்டணத்தில் விசுவாசிகளோடு வைத்திருக்கிற உறவை கட்டுகிறதுக்கு உதவி செய்திருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இவர்களோடு வைத்திருக்கிற உறவை கட்டுகிறதுக்கு உதவி செய்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அன்பான தெய்வ ஜனங்களே. இதுல இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு தவறான போதனைகள் பவுலை குறித்து கொடுக்கப்பட்டது. பட் இருந்த போதிலும் பவுல் அதெல்லாம் அசட்டை பண்ணல. The believers in Corinth have been influenced by false prophets. Yeah, Paul didn't give attention to that matter. His concern was to build these people, to build the believers in the town of Corinth. That was his passion, to build them in Christ. So, through this act, he has established his relationship with his people. How about us today? How about us today? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க? பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களோடு உறவை கட்ட வேண்டும் என்றால் நாம் எப்படி கட்ட முடியும்? பவுலை போல அன்பான தேவ ஜனங்களே, நம்ம மேல பொய் சாட்சி விழுந்தாலும் நம்ம ஆண்டவர் கொடுத்த அழைப்புல கடவுள் கொடுத்திருக்கிற இந்த உறவுல நம்ம பத்திரமாக ஜாக்கிரதையாக நம்ம கையாள வேண்டும். We also must apply the principle or the act of Paul in our life, because this act of Paul has helped him to build his relationship with his people. We shouldn't take revenge on others due to wrong information about us. We shouldn't get angry with others because of their scolding us, because of they having a wrong impression on us. God didn't call us for that. God called us to change our principle, to change our act in our life. We must practice what Paul has done, because he will help us to build our relationship with others. In another way, I also like to highlight here, Paul did not had a wrong impression upon his people. பவுலுக்கு ஒருபோது இந்த ஜனங்கள் மேல தவறான அபிப்பிராயம் வந்ததே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை குறித்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்?
What about our impression about others today? Are we have a wrong impression on others? Are we have a good impression on others? Today, we cannot have a good relationship. Today, we cannot build our relationship with others because of our attitude, because of our character, because of our interest. இன்னைக்கு நம்ம மற்றவங்களோட நம்ம உறவை வைத்துக் கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுங்களா? நம்முடைய குணாதிசயம் தாங்க, நம்முடைய பழக்க வழக்கம் தாங்க. ஏன் தெரியுமா? Most of the time we are working based on our agenda. ஏன் சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு அநேக வேளை நம்ம நமக்கு சொந்தமான காரியத்தை தான் நம்ம போய் கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம காரியங்களை நம்மளால இன்னைக்கு உறவுகளை இன்னைக்கு பாதிப்பு வருகிறத பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லலங்க, கடவுள் இன்னைக்கு அப்படி சொல்லல. பிரியமான ஆங்கிலத்துல ஒரு 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 காரியம் எழுதியிருக்கிறத வாசிக்க ஆசைப்படுகிறேன். I would like to read a quote over here to express this point. The treasure your relationships, not your possessions. பிரியமானவர்களே, உறவை நாம் கட்ட வேண்டும். உறவை குறித்து நாம் அதிகமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு இருக்கிற சொத்து பணம் இல்லை, நமக்கு இருக்கிற அந்தஸ்து ஆஸ்தி, நமக்கு இருக்கிற பதவி கிடையாது. உறவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். உறவை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அன்பான தேவ ஜனங்களே, உறவை கட்டுகிறதுக்கான வழிமுறைகள் நல்ல வழிமுறைகளாக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களை குறித்து நல்ல காரியமாக பேச வேண்டும். If you want to treasure your relationship, you must have a good impression about others. You must talk good things about others. You must have a good contact with others. Then only we can build our relationship. Then only we can build our relationship. If not, we will become a failure. இல்லாவிட்டால் நாம் தோத்து போயிருப்போங்க. Friends, I would like to highlight here Paul had a challenge in the town of Corinth, yet he faced it because he has changed his mind and he has a positive thinking. பவுலுக்கு சவால் இருந்த போதிலும் பவுல் சவால் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு இந்த ஜனங்களோடு அவர் பழகல, ஊழியம் செய்யல, நல்ல சிந்தனையோடு அவர் ஊழியம் செய்தார். அதனால தான் உறவை கட்டிக்கொள்ள முடிந்தது. ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஜேம்ஸ் chapter 1 verse 19. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கும் தீவிரமாயும் பேசுகிறதற்கும் பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவோம். பிரியமானே, this verse is expressing about our attitude of listening, our attitude on speaking, and our attitude on our emotion. மூணு காரியம். கேட்கிறது, எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. யார் என்ன சொன்னாலும் மற்றவங்க குறித்து அப்படியா ஆமாவா அப்படியே கண்ணு திறந்து வாயை பொளந்து மற்றவங்க குறித்து அப்படியே நேரம் செலவழிக்காம உட்கார்ந்து கேட்போம். இரண்டாவது காரியமா பார்க்கும்போது அன்பான தேவ ஜனங்களே, மற்றவர்களை குறித்து பேசும் பொழுது வாய் கூசாம, மற்றவர்களை குறித்து பேசும்போது வாய் கூசாம மனசாட்சி நாம பேசுவோம். சகத்துல உண்மை எது பொய் எதுனே தெரியாது பேசிடுவோம். ஆனா வசனம் சொல்லுது, பேசுகிறதுல பொறுமையா இருங்க, தீர விசாரிச்சு பேசணும். கேட்கிறதுலும் பிரியமான தேவ ஜனங்களே எப்படி செய்யணும்? தீவிரமா விசாரிச்சு கேட்கணும். பேசுகிறதுல ஒரு பொறுமை இருக்கணும். இதெல்லாம் அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டாயிரும், கோபமாயிரும். எதுமே தீர விசாரிக்க மாட்டோம், கோபத்துல போயிடுவோம். இமோஷன், கோபம் வருதுன்னா என்ன ஆகுது? டக்குன்னு என்ன ஆகுது? உறவுல பாதிப்பு வருகிறது. Friends, first James chapter 1 verse 19 says we must slow. Let me take
நம்ம இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம கையாளும் பொழுது நம்மளும் இந்த யாக்கோபு புத்தகத்தின் பிரகாரம் நம்ம வாழ வேண்டும் அன்பான தேவ ஜனங்களே. Let me read in English. James chapter 1 verse 19. My dear brothers, take note of this. Everyone should be quick to listen, slow to speak, and slow to become angry. If we apply this verse into our life, we can build our relationship with others smoothly. My dear beloved brothers and sisters in Christ, let us search our heart. How are we? What are we doing to build our relationship with others? To build our relationship with others. Third point, let us go back to 2 Corinthians chapter 6 verse 13. மூணாவது காரியம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, மூணாவது காரியமாய் பார்க்கும் பொழுது பவுல் இந்த கொரிந்து பட்டணத்துள்ள விசுவாசிகளோடு உறவை எப்படி வைத்துக் கொண்டார் சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு திறந்த மனசு இருந்தது. பவுலுக்கு ஒரு திறந்த மனசு இருந்தது. மூணாவது பாயிண்ட் நம்ம பார்த்தோம். The first point we have looked at relationship. Second point we looked at how we can build a relationship. And the third point is how we can build this relationship. Third point is, according to 2 Corinthians chapter 6 verse 13, Paul says here he had an open wide heart to these people. பவுலுக்கு இந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு ஒரு திறந்த மனசுள்ள மனுஷனாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கலாம். திறந்த மனசு என்று சொல்லி பார்க்கும் பொழுது the word wide, open wide heart, the meaning for this word is, it's about transparency. பவுலானவர் இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு வெளியரங்கமான ஒரு காரியமாய் இருந்தார். அன்பான தேவ ஜனங்களே, வெளியரங்கமான ஒரு காரியமாய் இருந்தார். நான் வாசிக்கிறேன் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. இந்த இடத்துல பாருங்க, since Paul had an open wide heart, he didn't add any corruption among these people. He didn't do any wrong to these people. He didn't exploit to these people. பவுலானவர் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது திறந்த மனசுல ஒரு மனுஷனா, ஒரு வெளியரங்கமான மனுஷனாக இந்த ஜனங்கள் மத்தியில காணப்பட்டதுனால பவுலுக்கு என்ன இருந்ததுன்னா அநியாயம் செய்யலங்க. பவுல் யாரையும் கடுக்கல, பவுல் யாரையும் வஞ்சிக்கலன்னு சொல்லி இந்த இடத்துல எழுந்திருக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அவர் எல்லாமே ஒரு வெளியரங்கமான காரியத்தை வெளியரங்கமாக பேசின ஒரு மனுஷனா இருந்ததை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மத்தவங்க எப்படி பேசுறோம்? How are we having a relationship with others? Or how are we talking others? வாயில ஒன்னு வச்சிட்டு மனசுல ஒன்னு வச்சிட்டு பேசுவோம். Today our relationship, we cannot have a good relationship with others because we are keeping something in our heart and we are talking something else. மனசுல ஒன்னு வச்சிட்டு வாயோட பேசினா இது ஒரு உண்மைத்துவத்தை காட்டுகிற காரியம் அல்ல, அல்லது இது ஒரு வெளியரங்கமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. அன்பான தேவ ஜனங்களே, பொய் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. It is a life of cheating. Not only cheating others, you are cheating yourself. நீங்க மத்தவங்களை நீங்க ஏமாத்துறீங்க, உங்களையே நீங்க ஏமாத்தி கொண்டு இருக்கீங்க. You are cheating yourself because you are not transparent to others. ஏன் நீங்க உங்களை ஏமாத்தி கொள்கிறீங்க என்றால் நீங்க மத்தவங்கிட்ட உண்மையா இல்ல, மனசுல ஒண்ணு வாயில ஒண்ணு பேசுகிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம்
மூன்றாவது வசனம். I would like to give you an example from 1 Samuel chapter 3. It is a famous speech of Samuel. இந்த பகுதியானது சாமுவேலுடைய ஒரு 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 பிரியாவிடை உரையாக இந்த இடத்துல காணப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சாமுவேல் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு தன்னுடைய தலைமைத்துவத்தை அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அன்பான தேவஜனங்களே, சவுல் அந்த தலைமைத்துவத்தை எடுக்கும் பொழுது அவர் எல்லாத்துக்கும் முன்பதாக ஒரு அறிக்கை செய்வார். அதுதான் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் தமிழ்ல 1வது வாசிக்கிறேன். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக் கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக் கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண்சாணியாய் இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். It is a public confession of Samuel. Let me read in English. Here I stand, testify against me in the presence of the Lord and his anointed. Whose ox have I taken? Whose donkey have I taken? Whom have I cheated? Whom have I oppressed? From whose hand have I accepted a bribe to make me shut my eyes? If I have done any of these, I will make it right. It's a public confession of Samuel before he handed over the leadership to Saul. Because Samuel has given a good relationship, and his relationship was a transparent relationship. சாமுவேல் தலைமைத்துவம் கொடுக்கும் பொழுது ஒரு வெளியரங்கமான எல்லாத்துக்கும் மறைக்காம ஒரு உண்மைத்துவமான தலைமைத்துவத்தை கொடுத்து வந்ததுனால இப்படியாக சபையில ஒரு பொதுவான அறிக்கை செய்றார். நான் யாரை ஏமாத்துறேன், நான் யாரை வஞ்சித்தேன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளால தைரியமா அந்த மாதிரி சொல்ல முடியுமா? Today we can give the same speech like Samuel today in public. If yes, praise the Lord. If no, we must do something on our transparency. நம்மளால என்னால முடியும்னு சொல்லி சொல்லுவோம் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. இன்னைக்கு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பிரியமானவர்களே, நாம எல்லாத்தையும் வெளியரங்கமா இருக்கணும். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வாயில ஒண்ணு பேசாதீங்க. மனசுல கசப்பை வச்சுட்டு மின்னுக்கு அன்பா பேசாதீங்க. It's worthless. Don't speak in love while you are keeping bitterness in your heart. It is a worthless act. And friends, I would like to express here that you are cheating yourself. You are cheating yourself. There's no honesty in your relationship. Today there are many problems in our relationship with others because of this transparency. There's no transparency. அன்பான தேவஜனங்களே, God doesn't call us to this kind of lifestyle. கடவுள் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கலங்க. கடவுள் இன்னைக்கு உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கல. மாறணுங்க. நம்முடைய உறவை பலப்படுத்த மாறணும். தயவு செய்து பின்னால மற்றவங்களை குறித்து பணம் கூறுறத நிப்பாட்டுங்க. தயவு செய்து மற்றவங்களை எடுத்தோனே மற்றவங்களை ஜட்ஜ்மெண்டலா பேசுறத நிப்பாட்டுங்க. Stop judging others. Don't criticize others behind them. Call them, talk them nicely, talk them prayerfully. If you read Galatians chapter 6 verse 1, Paul advises how to handle a person. கலாத்தியர் 6:1 வசனம் நீங்க படிக்கிறீங்கன்னா பவுல் சொல்றாரு, எப்படி ஒரு மனுஷன் என்று நம்ம கையாள வேண்டும், எப்படி ஒரு மனுஷனிடத்தில் நம்ம ஆலோசனை கொடுக்க வேண்டும் சொல்லி எழுதியிருக்கிறாரு.
ஆனா நீங்க நம்ம வாயை திறந்தாலே மத்தவங்களை குறித்து கிரிட்டிசைஸ் தான் பண்றோம். இனிமேல் நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி. Most of the time we are criticizing others because we are thinking that we are perfect. No, my dear beloved brothers and sisters in Christ, God doesn't call us to this kind of lifestyle. ஆண்டவர் நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை அழைக்கலங்க. உண்மையத்துவமா இருங்க, உறவுல உண்மையா இருங்க, வெளியரங்கமா இருங்க. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். I would like to read a verse from Ephesians chapter 4 verse 25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாக இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைச்சிட்டு மெய்யை பேசுங்க. பொய்யை களைச்சிட்டு மெய்யை பேசுங்க. Let me read in English. Ephesians chapter 4 verse 25. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். Therefore each of you must put off falsehood and speak truthfully to his neighbor, for we are all members of one body. God has called us, God is identifying us, all of us as one body. So due to that, God is encouraging us or advising us to put off our falsehood and speak truthfully. பொய்யை சொல்றத நிப்பாட்டிட்டு உண்மையை பேச சொல்றாரு. பொய்யை சொல்றத நிப்பாட்டிட்டு உண்மையை பேச சொல்றாரு. Be truthful. Be truthful. If you want to have a good relationship in this society, in this community, you must have truthfulness. உண்மைத்துவமா இருங்க, உண்மையா இருங்க, வெளியரங்கமா இருங்க. ஒரு உண்மைத்துவத்துல வெளியரங்கமா இருக்கணும். பிரியமான இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஒரு காரியத்தை ஆழமா யோசிக்க வேண்டும். நான் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்குதுங்க? நான் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? பவுல் எப்படி உறவை வைத்துக் கொண்டார் என்றால் ஆண்டவரோடு வைத்திருக்கிற உண்மைத்துவத்துல அந்த ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவுல உண்மையா இருந்ததுனால எல்லா காரியமும் பவுலுக்கு இந்த கொரிந்து பட்டணத்துல விசுவாசிகள் மூலம் செய்ய முடியுது. நீங்க நம்ம மற்றவரோடு இருக்கிற உறவை எப்படி வச்சுக்கிறோம்? நீங்களான ஆராய வேண்டும் அன்பான தெய்வ ஜனங்களே. நீங்களான ஆராய்ந்து அறிய வேண்டும். 3 காரியத்தை பார்த்தோம். We have meditated 3 things. Number 1, relationship. Through the word children, Paul has established his relationship with the believers in Corinth. Secondly, Paul has addressed the believers in Corinth as spiritual children. That means through the spiritual methods, Paul has established his relationship with the believers in the town of Corinth. And thirdly, Paul had an open wide heart. பவுலுக்கு ஒரு திறந்த மனசு இருந்தது. ஒரு திறந்த மனசு இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஓகே, திறந்த மனசு இருந்ததை நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்பரன்சி, உண்மைத்துவமா இருந்தாங்க. ஓகே, உண்மைத்துவமா இருந்த, வெளியரங்கமா இருந்தார். வெளியரங்கமா இருந்த பார்க்கலாம். உண்மை இருந்தா வெளியரங்கமா இருக்க முடியும். பொய் சொல்லி இருந்தா மறைச்சு தான் வாழும். இன்னைக்கு நம்ம மற்றவரோடு வைத்திருக்கிற உறவை கட்டணும்னா கடவுள் இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவரோட நல்லா இருக்கிறேன், நான் கடவுளோட நல்ல உறவு வச்சுக்கிறேன், நான் 3 வேளை பைபிள் படிக்கிறேன், நான் 3 வேளை ஜெபிக்கிறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு உலகத்துல நல்ல உறவு நாட்டி கஷ்டப்படுறது நம்ம ஆண்டவரோட தொடர்பு கொள்ள முடியுமா? We may tell that I'm praying 3 times in a day, I'm meditating the word 3 times in a day, but we are not have a good relationship with others. Do you think God will please with our worship? Do you think God will honor our praises? God says we cannot come into the presence of God with the wrong motive. God says we cannot engage himself with bitterness, with anger, with falsehood, with cheating.
with angry. We are worshipping this our God with the same mouth which we are criticizing others. You think God will please with you? You ask yourself. You ask yourself. மற்றவங்களை புறங்குற வாயிலே நம் கடவுளை ஆராதிக்கும் பொழுது கடவுள் அதை ஏற்றுக்கொள்வாரா? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. உலகத்துல இருக்கிற மனுஷன், நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷன் வேணா ஏத்துக்குவான், ஆனா கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்றுமா அது கடவுளுக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது. சோ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் நானும் ஒரு முடிவு எடுக்கணும். நம்முடைய உறவுல ஒரு மாற்றம் கடந்து வர வேண்டும். நம்முடைய உறவுல மற்றவர்களோடு வைத்திருக்கிற அந்த உறவுல ஒரு மாற்றம் கடந்து வர வேண்டும். Let us bring changes in our behavior, in our conduct on having relationship with others. Let me read a quote. You meet thousands of people and none of them really touch you. And then meet one person and your life is changed forever. நான் தமிழ்ல படிக்க சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம 100 பேரை சந்திக்கலாங்க. அந்த 100 பேரை சந்தித்து நம்ம யாரையும் தொடர்பு கொள்ள முடியாம அல்லது யாரையும் மாற்ற முடியாம நம்ம இருக்கலாம், அல்லது அவங்களும் நம்மளோட தொடர்பு கொள்ள முடியாம இருக்கலாம். ஆனா இந்த 100ல ஒரு ஆளை பிரியமானவர்களே நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது லைஃப் மாறுகிறத பார்க்கலாம், வாழ்க்கை முற்றிலுமா மாறுகிறத பார்க்கலாம். இந்த மாற்றம் எப்ப தெரியுமா வருது? நம்ம வைத்திருக்கிற அவங்களோடு வைத்திருக்கிற உறவுல பாருங்க, நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்வோம் என்றால் மாற்றம் வரும். இன்னைக்கு 1000 பேர்கிட்ட பழகலாம், 1,00,000 பேர்கிட்ட பழகலாம். ஆனா நல்ல உறவு இல்லாட்டி எதுவுமே அந்த உறவு என்ன செய்யுது? உறவு வளர்க்க முடியாது. We can meet thousands of people, 1 million of people, but if we don't know how to behave, how to conduct on our relationship, we will lose them. நம்ம அவர்களை இழந்து போய்வோம். பிரியமானவர்களே, அதை முன்னிட்டு நீங்கள் நானும் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். வழிமுறைகளை நீங்கள் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரியமான தெய்வ ஜனங்களே, so due to 2 Corinthians chapter 6 verse 13, or due to the practices of Paul, we are called to change our methods, our conduct, to have a good relationship with others. I'm going to conclude my sermon with Ecclesiastes chapter 7 verse 8 and 9. பிரியமானவர்களே, நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். முடிக்கிறதுக்கு முன்பதாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வசனம் 8 9 நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அதன் முடிவு நல்லது. பொறுமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, முடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பொறுமை உள்ளவனான்னு சொல்றதை விட பொறுமையா வாழ காட்டணும். We rather than confessing or declaring that I am a person of passion, we must practice it. It is easy to confess, but it's not easy to bring it into our daily activity, into our lifestyle. இன்னைக்கு சொல்றது சின்னதா சொல்லிடலாம், ஆனா வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்கள் நானும் இதை கடைபிடிக்கணுங்க. பவுல் கடைபிடித்தது போல நீங்கள் நானும் இந்த ஆண்டவருடைய பிரின்சிபல்களை கொண்டாக்க நம்ம கடைபிடிக்கணும். As Paul practiced the principles of God, the good conduct of God, we also are called to have a good conduct like Paul. We also are called to use the good principles of God to have a good relationship with others. May the good Lord bless all of us to have a good relationship with others. May the good Lord will help us to change the principles. May the good Lord help us to change
our conduct to have a good relationship with others. May the good Lord bless you and your relationship with others. Let us pray. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கூட நாங்கள் மற்றவர்களோடு வைத்திருக்கிற இந்த உறவை குறித்து எப்படி உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசினதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களிடத்துல பவுலை போல நாங்கள் வைத்திருக்கிற இந்த உறவுல அப்பா சரியான முறையில் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருந்திருப்போம் என்ற எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். மற்றவரோட பேச்சை கேட்டு மற்றவரோட ஆலோசனை கேட்டு அப்பா நாங்கள் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவுல கர்த்தாவே நாங்கள் பிரிவினைகளை கொண்டு வந்திருப்போம் என்ற எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனே, அது மாத்திரமில்லாமல் சுவாமி, இந்த உறவை கட்டுகிறதுக்கு நாங்கள் சரியான வழிமுறைகளை பயன்படுத்தாமல் இருந்திருப்போம் என்றால் எங்களை கழுவி மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் கொடுங்க சுவாமி, எங்க வாழ்க்கை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த உறவுல மற்றவரோடு வைத்திருக்கிற உறவுல உண்மைத்துவம் இல்லாமல் சொல்றது ஒண்ணு செயல ஒண்ணாம இருந்துச்சு என்றால் நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளியேற்றமான உறவை வைத்துக் கொள்ளாமல் இருந்திருப்போம் என்றால் எங்களை மன்னிங்க அப்பா. இந்த நாளில நாங்கள் மற்றவரோடு வைத்திருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஆலயம் நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மற்றவரோடு வைத்திருக்கிற அந்த உறவுல ஒரு மாற்றம் வரட்டும், புதுப்பித்தல் வரட்டும். இதன் மூலமாக ஒரு அன்பை கொண்டு எங்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார்கள். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, வாருங்கள், இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் இறுதி பாடலுக்கு நாம் எழுந்து நிற்போமாக. The congregation, please stand for the closing song. அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ, நீயுமா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்மோடு தேவ வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசியிருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறேன். அதை முன்னிட்டு தேவன் கொடுக்கிற இந்த அழைப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோமாக. அவந்தை ஏற்றவர்
உண்டு பண்ணின இந்த பரிசுத்த நாட்கள்ல நம்ம பங்கு பெற போகிறோம். அதற்கு முன்பதாக வாருங்கள், நாம் அனைவரும் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற அந்த தாட்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் இந்த நாட்களின் ஆரம்பமாக நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசிப்போம். ஒன்று சேர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உயிர்த்து பிறந்தார். கொஞ்ச காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் மரித்தோருக்கு எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சையில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இது கூட வசனத்திலே நாம் மாறி மாறி வாசிக்கிறதை நாம் வாசிப்போம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. அதனால் தூதரோடும் பரம சபையினத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி செய்து கொள்வோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மகிமையாக இருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். பிரியமான வாருங்கள், இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் ஜெப சிந்தல அமர்ந்திருப்போமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே, எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பள்ளியை செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டனரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சுருஷ்டி பதார்த்தங்கள் ஆகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். பிரியமணி, வாருங்கள், நாம் அனைவரும்
உங்களுடைய கைப்பிரதில் இருக்கிற ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த பங்கில் சேர முடியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உடைய நேசின் கீழ் விழும் துணிக்கைகளாக பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறதில்ல. ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆனந்தமினால் கருணையை கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவித்தால் நாங்கள் நிரப்பப்படவும் அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுது வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்கள் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டி குட்டியை எங்களுக்கு கிடைக்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டி குட்டியை எங்களுக்கு கிடைக்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டி குட்டியை இந்த சமாதானத்தை காணும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வீடுகளில் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்கள் முதியோர்கள் இந்த நேரத்தில் கூட உங்கள் குடும்ப அங்கத்தினருக்கு கர்த்தருடைய பந்தியை நீங்கள் பணிவிடை செய்யும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக பிரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், 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 உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம், 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 உங்களுக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு ரத்தம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உங்களுடைய பந்தியிலே பங்கு பெற கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே பங்கு பெற கர்த்தரை மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. என்னை நினைவு கூறும் பொழுது செய்யுங்கள் என்று சொன்ன தெய்வனே, உங்கள் நினைவு கூர்ந்து, அதாவது எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களுக்காக சிலுவையிலே மரித்த எங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவே எங்களுக்காக விழுப்புரை தியாகம் செய்திருக்கிறதே, எங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த தெய்வனே, நாங்கள் தொடர்ந்து நீ செய்த தியாகத்திற்கு பதிலாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் விட்டுவிட்டு எங்க வாழ்க்கையை உங்களுக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் கீழ்ப்படைந்து நாங்கள் விரும்புகிற காரியத்தை தியாகம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆவிக்குரிய பயணத்துல உங்களுக்கு பிரியமான வழியில் நாங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியினர் தொடர்ந்து எங்கள் உள்ளான வாழ்க்கையை தொட்டு புதுப்பித்து நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய அந்த கைப்பிரதில இருக்கிறதான கடைசி ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராக நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம்.
உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை மற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவம் மன்னிப்போம் அவர் பாடுகளினால் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நாட்கள் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரின் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியற வேண்டும் என்று பணிய வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவருக்கு எந்த பழியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரில் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். வாருங்கள், நாம் நின்றவனமாக இந்த நேரத்தில் கூட இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் நாம் கடந்து செல்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த ஆராதனை மட்டுமாய் வழிநடத்தின தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உடைய வல்லமையான கரம், உடைய மகிமையான ஆசீர்வாதம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. இந்த ஆராதனையிலே எங்களுடைய உள்ளான வாழ்க்கையை கர்த்தர் நீர் புதுப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சத்தியத்தை அறியுங்கள், சத்தியங்களை விடுதலையாக்கி சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உடைய சத்திய வசனத்தினாலே எங்களை புதுப்பித்து கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காக உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து அதன் பிரகாரம் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் நாங்கள் செய்திருக்கிற ஊழியங்களையும் வேலைகளையும் கர்த்தர் நாங்கள் எல்லா காரியத்தையும் சரியான முறையில் செய்து முடிக்க கர்த்தருடைய ஆவியங்களை வழி நடத்துகிறாங்க. எங்களை தாழ்த்தி முற்றுமாக எங்களை எல்லாரும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அனுநேயமும் சதா காலமும் நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமக்களே, மறுபடியும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கிறை ஞாயிறுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை மூலமாக ஆசீர்வதித்திருப்பார், உள்ளான வாழ்க்கையை தொட்டு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை வழிநடத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக.